வணக்கம். நான் ஆர் மோஷிதா தேவி, டீம் சி குரூப் சி, ரிஜிஸ்டர் நம்பர் 2704. இன்னைக்கு நாம காய்ச்சல் கஷாயமும் காய்ச்சல் சூரணமும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்களும் அதோடைய அளவும் இப்போ நம்ம பார்க்கலாம். திப்பிலி 25 கிராம், வேப்பம்பட்டை 50 கிராம், நல்ல மிளகு 25 கிராம், வேப்பிலை பொடி 2 ஸ்பூன், இஞ்சி 25 கிராம், முருங்கை விதை 25 எண்ணம், கருவாப்பட்டை 10 கிராம், முருங்கைப்பட்டை 50 கிராம், தேன் 100 ml. பொடிக்கு தேவையான பொருட்களை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். திப்பிலி 25 கிராம் சேர்த்துக்கலாம். முருங்கைப்பட்டை 50 கிராம் சேர்த்துக்கலாம். கருவாப்பட்டை 10 கிராம் சேர்த்துக்கலாம். முருங்கை விதை 25 எண்ணம் சேர்த்துக்கலாம். வேப்பிலை பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல மிளகு 25 கிராம் சேர்த்துக்கலாம். வேப்பம்பட்டை 50 கிராம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தான் அரைக்க தேவையான பொருட்கள். இதெல்லாம் மட்டும் அரைக்கலாம். இஞ்சியை தட்டி தான் சேர்க்கணும். இப்போ நம்ம 3 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம். இதில் இப்போ முதல்ல இடிச்சு வச்ச இஞ்சியை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க இந்த பொடியவும் சேர்த்துக்குவோம். இப்போ இதை தட்ட வைக்கலாம். இப்போ இதில் 3 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். இது 1/2 லிட்டர் வத்துற வரைக்கும் இதை கொதிக்க விடணும். அந்த 1/2 லிட்டர் வத்துற வரைக்கும் இப்போ இதை நம்ம கொதிக்க விடலாம். சூரணம் செய்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது கூட
நம்ம இந்த சுக்கு பொடியை சேர்த்துக்க போகிறோம். சுக்கு பொடி வந்து 25 கிராம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சுக்கை சேர்த்து இடிச்சோடனே இது இப்படி தான் இருக்கும். இப்போ சூரணம் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சூரணம் தயாரிச்சிருச்சு. இது வந்து 100 கிராம் பாட்டில், இது 200 கிராம் பாட்டில். இப்போ நமக்கு எப்போல்லாம் வந்துட்டு தேவைப்படுதோ அப்போ வந்துட்டு 2 கப்பு தண்ணியில் இது வந்து 2 ஸ்பூன் சேர்த்து 1/2 லிட்டர் வர மாதிரி கொதிக்க விட்டு பாதியாக்கி அதுக்கப்புறம் அதில் வந்து தேன் கலந்து பிடிக்கலாம். இதனால ஃபீவர்லாம் சரியாகும். நம்ம கொதிக்க வச்சு எடுத்த இது ஆறுனதுக்கப்புறம் ஒயிட் கிளாத்தில் ஊற்றி அதை ஃபில்டர் பண்ணிக்கணும். அதை வந்து அதில் இருக்கிற அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அது எதுவுமே இல்லாமல் அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் அதை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பாட்டிலில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இது 100 ml பாட்டில். இதை நான் வந்து 100 ml, இது வந்து 200 ml பாட்டில். இது மினிமம் 2 days கிட்ட தான் இருக்கும். அவ்வளோதான் அதால் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Thanks to KAP for giving this wonderful opportunity.